28 இருக்கும் முடிவு பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. பேர் பார்த்துட்டா சின்னதார பழைய பேர். நான் எங்கள் கூட தான் இருக்குது, நான் தான் ஏற்றுனேன். அவங்க அண்ணனுங்களாம் யாரும் ஏற்றுக்கல. அவங்க வீட்டில் அவங்க அக்கா தங்கச்சிங்களாம் யாரும் கேட்கல. அவங்க சொந்தக்காரங்களும் யாரும் ஏற்றுக்கல. நான் தான் ஏற்றுனேன். எங்கள் அம்மா பேர் இளமல்லி. அவங்க நான் வீட்டுக்கு செல்ல பிள்ளையா இருந்ததுனால என்னை நல்லா பாசமாக பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. என் தலையை எடுத்துக்கிட்டானா இந்த மாதிரி அளவானே மாறிட்டேன். பெற்றவங்க வீட்டுக்கு வர சொல்ல எங்கள் அம்மா தான் என்னை ஏற்றுக்கினாங்க. எங்கள் அம்மா தான் ஏற்றுக்கினாங்க. யாரும் நான் அண்ணன் தம்பி வீட்டுக்குலாம் யாரும் போக மாட்டேன். எப்போவும் லாஸ்ட் வரைக்கும் எனக்கு பெற்றவங்க இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். பெற்றவங்க கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்புறம் என்னோட பொறுத்த வரைக்கும் எங்கள் அம்மா என் கூட இருக்கும். நான் கூட இது இருக்கணும், இதுவும் நாங்கள் தான் இருக்கணும். யாருக்கிட்டே போக மாட்டோம், அவங்க அண்ணன்கிட்டே போக மாட்டோம். எங்கள் அம்மா கஷ்டத்தில் இருக்காங்க. வேலை செய்கிறேன், வேலை செஞ்சு எதுனா இருந்தால் இதுக்கு தருவேன். அது எதுனா எடுத்துன்னு வச்சுன்னா எனக்கு தருவான். நான் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு இதுங்க காப்பாற்றி வளர்த்து இவங்களுக்கு ஆளாக்கி அது ஆம்பளையாக வச்சுருந்தேன். அது இது மாதிரி மாறிடுச்சு, யாருமே சேர்க்கல. அதனால நானே சேர்த்துனேன். அவன் பேர் இந்திரா, என் பிள்ளை சின்னபால அவன் பேர். அழுவாதீங்கம்மா. நானே சேர்த்துக்கிறேன். பேசுனா நான் கேட்பேன். எதுக்கு என் பிள்ளை தலையிட்ட மாதிரி ஆயிடுச்சு, அது நீ எதுக்கு பண்ணுறீங்க? இந்த மாதிரி ஆயிட்டாங்களே, நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வீட்டில் சேர்த்துக்கிட்டீங்களா? நான் தான் சேர்த்தேன். ஃபஸ்ட்டு நீங்கள் தான் வீட்டில் சேர்த்துக்கிட்டீங்களா? நான் தான் சேர்த்துக்கணும். ஓ, எல்லாருக்கும் எடுத்துக்கிட்டு 20 வருஷமாக ஆகி நான் சேர்த்துக்கணும். அதனாலே என்னை எல்லாருமே எங்கள் கூட போகிறவங்கலாம் ஒரு கேவலமாக பேசினாங்க. நான் சேர்த்துக்கணும். அவங்கக்கிட்ட நான் யாருக்கிட்ட பேசுறது இல்லை. 2 பேர் சும்மா இதுக்கு தான் பேசுவாங்க, பின்னாடி ஒரு மாதிரி பேசுவாங்க. நாங்கள்லாம் அந்த மாதிரி இருக்கோம். நீங்கள் தலை எடுத்துட்டு அது மாதிரி ஆயிடுச்சு, நம்ம என்ன பண்ண முடியும்? நீங்கள் என் பிள்ளையா தான் நினைப்பேன். நான் என் பிள்ளைய எப்படி நாங்கள் எழுத முடியும்? இப்போ நானும் எங்கள் அம்மா கூட சந்தோஷமாக இருக்கிறேன். எங்கள் அம்மாவும் எனக்கு என்ன ஏற்றுக்கினாங்க. நானும் இப்படி தான் இருக்கிறேன். இவன் என் தம்பி பேர் ராஜேஷ், சவுண்ட் சர்வீஸ் ஒர்க் பண்ணுறான். இவன் ஆக்சுவலாக ஒரு டான்ஸர். சரியா எங்கள் அண்ணன் பேர் பாலு. ஃபஸ்ட்டு அப்படி இருந்தால் போல், ஆனால் இப்போ ஒரு திருநங்கையாக இருந்ததுனால அவங்க பேர் சௌந்தர்யா. உலகம் அவங்கள வெறுத்தாலும் நான் அவங்கள வெறுக்க மாட்டேன். வெளி உலகத்தில் அண்ணன் தம்பி ஃப்ரெண்டு எல்லாமே ஒன்றா சேர்ந்துடலாம். ஒரு திருநங்கை ஒரு அக்காவை சேர்றது ரொம்ப கஷ்டம். அந்த பாக்கி யாருக்குமே கிடைக்காது. உலகத்தில் எல்லா குடும்பமும் இருக்குது, குடும்பத்தில் எல்லா மனிதரும் இருக்கிறாங்க. அப்போ இருக்கும்போது அவங்களுக்குன்னு இந்த மாதிரி ஒரு திருநங்கையாக பிறக்கிறது கிடையாது. யாருமே 100 குடும்பம் இருக்குன்னா இல்லை 1000 குடும்பம் இருக்குன்னா அதில் ஒண்டி தான் திருநங்கையாக பிறகுறாங்க. அதில் எங்கள் குடும்பத்தில் எங்கள் அண்ணன் இப்போ அக்காவாக பிறந்தது நாங்கள் கொடுத்து வச்ச ஒரு பாக்கியம். இன்ன வரைக்கும் அவங்க நல்லா இருக்கிறாங்க, நாங்களும் நல்லா இருக்கிறோம். அவங்களால 10 ரூபா சாப்பிட்றோம், எங்களால் அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க. வெளி உலகத்தில் எப்படி அது எப்படின்னு தெரியாது. 4 பேர் கிண்டல் பண்ணாலும் அவங்க மனசு கஷ்டமாக இருந்தால் என்கிட்ட சொல்லுவாங்க. நான் அவங்க மனசுக்கு ஆதரவு படுத்துவேன். எனக்கு ஒரு பொண்ணு 2 பிள்ளை. 3ஆம் பொண்ணு ஆனந்த் பாபுன்னு பேர் வச்சேன். 3ஆம் பொண்ணு பிறந்த உடனே அவங்க அப்பாவும் நானும் பிரிஞ்சிட்டோம். அவங்க அப்பாவும் நானும் விவாகரத்தை வாங்கிக்கினார். அவர் வேற கல்யாணம் பண்ணி போயிட்டார். இப்போ 24 வயசு ஆகுது அவனுக்கு. 24 வயசு வரலாம் என் பிள்ளை என்கிட்ட இருக்கு. 13 வயசு வரலாம் ஆம்பளை பிள்ளையா இருந்து ஸ்டீல் பட்டுற வேலைக்கு ஏசி மெக்கானிக் கிட்ட விட்டு வச்சிருந்தேன். படிக்க விட்டேன், படிப்பு வரல, படிக்காதே வந்துடுச்சு. சரி ஸ்டீல் பட்டில் எடுத்துக்கிட்டாக்கா கை காலை கீச்சின்னு நிறுத்திட்டேன். ஏசி மெக்கானிக்கில் எடுத்துக்கிட்டேன். அங்கேயும் வேலை செய்யாத பஸ்ஸில் தொங்கின்னு போகுதுன்னு எல்லாம் சொன்னதுனால நிறுத்திட்டேன். நிறுத்தி வீட்டில் வச்சுருந்து நான் சரி நம்ம ஒரு பிள்ளைக்கு நம்ம கஷ்டப்பட்டு சோறு பண்ணலாம் நான் கொண்டு வரி போய் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன்.
மாதிரி அரவணையாக ஆகிடுச்சு. தண்ணி இடுப்பில் தூக்கின்னு சேஷத்தெல்லாம் தெரியலாது. எவ்வளோ அடித்து திருப்பி பார்த்தேன், என்னால் முடியல. அப்புறம் இல்லை, யாரும் இல்லை. ஒரு அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். 2 பேரும் சேர்ந்து தான் கஷ்டப்பட்டு ஒரு பொண்ணை கட்டி கொடுத்தோம். ஒரு புள்ளியை வந்து எங்கள் மச்சினுக்கு எடுத்து வச்சுட்டேன். அவர்கிட்ட பட்டையில் வேலை செஞ்சுன்னா அங்கேயே இருந்தா போல. அங்கேயே இருந்ததுனால அவங்க பாசமாக போய் அவங்களே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அவங்களே இப்போ அவங்க பொண்ணை மட்டும் நாங்கள் நல்லபடியாக கட்டி கொடுத்துட்டோம். கட்டி கொடுத்துட்டு இந்த மாதிரி இருக்கிறதுனால மரும்பிள்ள வரமாட்டான், பொண்ணு வராது, புள்ள வராது, அண்ணன் தம்பிங்க இருக்காங்க. எல்லாம் பொண்ணவங்கெல்லாம் நல்லா வசதியாக இருக்காங்க. யாரும் எங்கள் முகத்திலே நிற்கிது. இந்த மாதிரி ஆனதுனால என் பிள்ளை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு கையோ காலை இல்லைன்னாக்கா எடுத்து குப்பிலியா போட்டுக்க முடியும், சாவடிச்சு போட்டுக்க முடியுமா? என் புள்ள தான் எனக்கு வேணும், நீங்கள்லாம் தேவையில்லை நிறுத்தி கடாச்சிட்டு என் புள்ள கிட்டே இருக்கிறேன். என் புள்ள வந்து பொண்ணாக ஆகி வச்சுப்போம். பொண்ணுக்கு பொண்ணாக இருக்குது. ஆனந்தி ஆண் பேர் வச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்லுங்க? என் பேர் ஆனந்த பாபு. திருநங்கையா மார்க்கு முன்னாடி ஆனந்த பாபு. திருநங்கையா ஆயிட்டு பிறகு என் பேர் ஆனந்தி. இப்போது இருக்கிறது எப்படின்னா, எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறேன். நான் ஒரு 2 வீட்டில் தனியாக இருந்து கொடுத்துன்னு இருந்தேன். அங்கே இருந்து எனக்கு அதுமாரி இங்கே நிம்மதியில் ஹவுஸ் ஓனர் தொல்லை, அது தொல்லை, இது தொல்லைன்ட்டு இப்போ அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். அம்மா வீட்டுக்கு வந்ததுனால எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நல்லா இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன், மன நிம்மதியாக இருக்கிறேன். ரொம்ப மன நிம்மதியாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சந்தோஷமாகவும் இருக்கிறேன். எந்த சண்டை சச்சரவு எனக்கு எங்கள் அம்மாவுக்கும் மனம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். நிம்மதியாக இருக்கிறேன். படுத்தாலும் நிம்மதி, குளித்தாலும் நிம்மதி, டீ குடித்தாலும் நிம்மதியாக டீ குடிக்கிறேன். எங்கே வெளியே போனால் அதனால் ரொம்ப சந்தோஷமாகிறேன். அப்படியே சைடில் பேசுகிறேன். நீ ஊட்ட அம்மாக்க சோறு விட்ட சாரில் அடிப்பாங்க. மூக்க சோறு நீ ஊட்டி விடு மம்மிக்கு. சோறு வாயில் சோறுவாங்க. சொல்லி விட்டுடு. பாருங்க, எங்கள் அம்மாவுக்கு என் கையில் சோறு விட்டுறேன். பார்த்தீங்களா? இன்னும் விட்டுமா ஊட்டு விடாத, வாயில் அம்முக்கு வச்சு பாருங்க. எங்கள் அம்மாவுக்கு சோறு பாசம் ஓட்டும். ஒரு 30 மணி நேரம் என்ன சொல்லணுமா?